ஹலோ, வணக்கம் அனைவருக்கும் கைஸ். முக்கியமான சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்பிஓக்கான எக்ஸாம் 12ஆம் தேதி இருக்குது. ஸோ நாம் 2 ஃப்ரீ டெஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்லோடு பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட் நாங்கள் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே ஃப்ரீயாக இருக்கும், அக்சசிபிள். நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டி யூஸ் பண்ணலாம். இந்த இருக்குது நம்ம வெப்சைட்டில் கோர்சஸ்ன்னு போனீங்கன்னா கோர்சஸில் நம்மளுடைய மெயின்ஸ் கோர்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வர ஐபிபிஎஸ் பிஓ கண்டென்ட்டு, டிஸ்கிரிப்டிவ் கண்டென்ட்டு, அது எல்லாமே இந்த கோர்ஸில் தாங்க இருக்கும், சரியா? இதில் டெய்லி கண்டென்ட் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கீழே வந்துட்டு கம்ப்ளீட் ஆர்சி ப்ராக்டிஸில் போய்கிட்டே இருக்குது. மேலே வந்துட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டென்ட் ஆட் ஆகிட்டே இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே குவிஸஸ்ஸு, பழைய குவிஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக சேர்த்துக்கிட்டே இருப்போம். இந்த ஏப்ரலில் 4 வாரம் அப்லோட் ஆகிட்டு, டாபிக் வைஸ் குவிஸஸ் அப்லோட் ஆகிட்டு, மே ஃபுல்லாக இருக்குது, ஜூனு 2 வீக் 3 வீக் இருக்குது, சரியா? ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறது எது அப்படின்னா, நீங்கள் மேலே இந்த கோர்ஸுக்குள்ளே போயிட்டு பையெல்லாம் பண்ண வேண்டாம். இங்கே எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணால் போதும். ஐஓபி எல்பிஓ ஃபுல் மார்க் 1ன்னு இருக்கும். ஸோ இது இன்றைக்கான டெஸ்ட்டு, டியூஸ்டேக்கான டெஸ்ட்டு. தேர்ஸ்டேயும் ஒரு டெஸ்ட்டு வரும். இந்த 2 டெஸ்ட்டுக்கான கரெக்ஷனும், ஆப்டி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ், இந்த 2 டெஸ்ட்டுக்கான ஆப்டி ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் கரெக்ஷன் உங்களுக்கு லைவாக வந்துடும், சரியா? ஸோ லைவாக வந்துட்டு ஆப்டி வந்துட்டு கரெக்ஷன் கொடுத்துருவாரு. ரீசனிங்குமே கரெக்ஷன் கொடுக்க அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ கொடுத்துருவாரு. இங்கிலீஷ் நான் கரெக்ஷன் கொடுத்துருவேன். நாளைக்கு இருக்கும், நாளைக்கு வெனஸ்டே நாளைக்கு இருக்கும். தேர்ஸ்டே ஈவினிங் 7 to 10, தேர்ஸ்டே ஈவினிங் 7 to 10, சரியா? தேர்ஸ்டே ஈவினிங் 7 to 10 நம்மளுக்கு ஃபைனல் டச்சு, எல்பிஓ ஃபைனல் டச்சு. 7 to 10 மேரத்தான் தேர்ஸ்டே இருக்கும், சரியா? தேர்ஸ்டே மேரத்தான் 7 to 10 இருக்கும். 10 மினிமம், 10லேருந்து தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்குது. பட் 10 விட குறையாது. 1 மார்க்கு டியூஸ்டே வந்துடும், இன்னொரு மார்க்கு தேர்ஸ்டே வந்துடும். ஸோ அதில் சொன்ன மாதிரி குவான்ஸ் ரீசனிங், இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ் 4மே இருக்குது. 4 தனித்தனியாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு எடுத்திருக்காங்க. ஏப்ரல், மே அண்ட் ஜூன் எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டாக ஒரு நல்லா போட முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. பட் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது பார்த்துக்கிடுங்க. குவான்ஸ் அண்ட் ரீசனிங் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் டிஃபிகல்ட்டியை நல்லா இறக்கிடுவோம். பட் இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெஸ்ட் போட்டு பார்க்கணும், பர்சன்டேஜ் செக் பண்ணணும் எல்லாரு கூடயும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி விடுங்க. மற்றவங்க யாராவது டெஸ்ட்டு போட முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்டே சொல்லுங்கள். இதே மாதிரி தேர்ஸ்டேயும் டெஸ்ட்டு வந்துடும், சரியா? தேர்ஸ்டே ஈவினிங் மேரத்தான் வந்துடும். அப்புறம் நம்மளுடைய இந்த 120 பீப்புளுக்கான இந்த ஃபீஸ் கிட்டுறது அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான லைவ் வீடியோ இருக்கும். அந்த லைவ் வீடியோவுக்கான லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே கீழே நான் வைக்க சொல்கிறேன். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ் எழுதிருக்கீங்க மெயினாக அப்படின்னா, நிறைய மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸு நாங்களே கொடுத்துருவோம், 850, சரியா? ஸோ இந்த விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினச்சேன். மேரத்தானு, அப்புறம் 2 லைவ் எக்ஸாமு, அப்புறம் இந்த ஃபீஸுக்கானது. அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி இன்டர்வியூ ஐடிபி ஜாம் இன்டர்வியூக்கு ஆஃப்லைனில் நிறைய பேர் கிளியர், 10-15 பேர்கிட்ட கிடக்கானுங்க ஆஃப்லைனில். ஸோ ஐடிபி ஜாமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு எக்ஸாம் வர மாட்டேங்குது, சிபிஐன்னு நினைக்கிறேன், சிபிஐ கிரெடிட் ஆஃபீஸர் ஒன்று இருந்துச்சு, இதுக்கான இன்டர்வியூவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொஞ்சம் இன்டர்வியூ கிளாஸஸ் நம்ம எடுத்துருவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்பிஓ எக்ஸாம் முடிஞ்ச உடனே இதை நாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், சரியா? அவ்வளோதாம்மா, சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டேன். எக்ஸாம் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர், போன எஸ்பிஐக்கு கொடுத்தோம், நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது அந்த ஏப்ரல் 10ன்னு நினைக்கிறேன், ஏப்ரல் 8 எக்ஸாம் கொடுத்தோம். ஏப்ரல் 8 மட்டும் சர்வர் காஸ்ட்டு பயங்கரமாக போயிருந்துச்சு. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு ஜூலை 8ம் ஜூலை 10ம் கொஞ்சம் சர்வர் காஸ்ட்டை ஏற்றி விடுங்க. நிறைய பேர் டெஸ்ட்டு போடுங்க. நம்ம இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்துச்சு, இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஃபீட்பேக் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய், see you.